நம்ம நாட்டில் வறுமை, வேலைவாய்ப்பு சிக்கல் அண்ட் ஆல்சோ அன்றாட வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் காரணமாக பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பொருளாதார அழுத்தத்தில் தான் வாழ்ந்து வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் அண்ட் ஆல்சோ குறைந்த வருமானம் கொண்ட நகர்ப்புற குடும்பங்களில் மாதம் வர வருமானம் நிலையாக இல்லாததால் அத்தியாவசிய தேவைகளை கூட சமாளிக்க முடியாத நிலை உருவாயிருக்குங்க. உணவு, கல்வி, மருத்துவம், வீட்டு செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகள் தினந்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் பல குடும்பங்கள் அரசு நலத்திட்டங்களையே நம்பி வாழும் சூழ்நிலையில் காணப்படுது. இதனால தான் கடந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேரடி பண உதவி வழங்கும் நலத்திட்டங்கள் அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக மாறி வருதுங்க. அரசு வழங்கும் நிதி நெருக்கடி மக்களின் வங்கி கணக்குகளில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் டிபிடி அதாவது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறை பரவலாக பயன்படுத்தி வராங்க. இந்த பின்னணியில் தான் இப்போ நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ள ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, குடும்ப அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு குடும்பத்தின் அடிப்படை அடையாளமாக அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கான முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுதுங்க. அந்த குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு நேரடி பணம் உதவி வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் நேரடி மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதனால தான் இந்த யோசனை சமூக மற்றும் அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாகி இருக்குன்னே சொல்லாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய அந்த 12,000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எது மாதிரி குடும்ப அட்டை எலிஜிபிள், ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா எது மாதிரி சிஸ்டம் நீங்கள் அப்ளை பண்ணணும் போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் முக்கியமாக ஆதாரமாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்களுக்கு அரசோட நேரடி பண உதவி திட்டங்கள் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த உதவுது. ஸோ சமீப காலமாக பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு ரேஷன் கார்டு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் மத்திய அரசு வழங்கும் அப்படிங்கிற தகவல் அதிகமாக பேசப்பட்டு வருது. ஸோ இந்த தகவல் பற்றி சரியான புரிதலை பெறுவதற்கு இந்தியாவில் ரேஷன் அமைப்பின் வரலாறு, நலத்திட்டங்களின் வளர்ச்சி, தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டுங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரேஷன் அமைப்பு 1940களில் 2ஆம் உலக போரின் போது தொடங்கியது. ஸோ அப்போ உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் பொதுமக்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உணவு வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த அமைப்பு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிற பெயரில் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ இந்த அமைப்பின் நோக்கம் பார்த்திங்கன்னா ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மலிவு விலையில் உணவு வழங்குவது, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சந்தை விலைகளை கட்டுப்படுத்துவது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே அரிசி, கோதுமை, சர்க்கரை, கெரோசின் போன்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் வழங்கப்பட்டு வருது. 1997ஆம் ஆண்டு டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் ஆல்சோ எபோவ் பாவர்ட்டி லைன் என்ற 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டது. ஸோ 2013ஆம் ஆண்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தில் இந்திய மக்களின் சுமார் 67% மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ தானியம் வழங்கப்படுது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்படுது. ஸோ இப்போது இந்த திட்டம் இந்தியாவில் சுமார் 80 கோடி மக்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்குங்க. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஸோ இந்திய அரசு பல நலத்திட்டங்களில் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா பணம் நேரடியாக பயனாளியோட வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இதனால் இடைத்தரகர்கள், இடைநிலை ஊழல் குறைகிறது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வேகமாக மக்களுக்கு சென்றடைகிறது அப்படின்னு ஸோ அது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எல்பிஜி சப்சிடி, பிஎம் கிஷான், ஸ்காலர்ஷிப் திட்டங்கள், பென்ஷன் திட்டங்கள் போன்ற பல திட்டங்கள் டிபிடி முறையில் செயல்படுத்தப்படுது. சமூக வலைத்தளங்களில் பரவியுள்ள 10,000 ரூபாய் ரேஷன் கார்டு திட்டம் பற்றிய தகவல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வரைக்கும் இல்லைங்க. பல நேரங்களில் பழைய திட்டங்கள் அல்லது மாநில அரசுகள் திட்டங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மத்திய அரசின் திட்டம் என்று கூறப்படுது. ஸோ இந்தியாவில் நேரடி பண உதவி வழங்கிய முக்கிய திட்டங்களில் ஒன்று தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா ஆகும்.
ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 அப்படின்ட்டு 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருது. கோவிட் காலத்தில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா என்ற திட்டத்தின் கீழே இலவச உணவு அண்ட் ஆல்சோ பண உதவி வழங்கப்பட்டது. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனி பண உதவி திட்டங்கள் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுது. பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் ஒரு முக்கிய கேஸ் ஸ்டடியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிலையான வருமான ஆதரவு கிடைக்குது அண்ட் ஆல்சோ விவசாய முதலீடும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தகுதி சரிபார்ப்பு அண்ட் ஆல்சோ தரவு பிழைகள் போன்ற சவால்களும் இதில் அதிகமாகவே இருக்குங்க. டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் திட்டங்கள் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு கிராமத்தில் 100 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பண ஓட்டம் உருவாகும். ஸோ இந்த பணம் உள்ளூர் கடைகளில் விவசாயம், கல்வி மற்றும் சுகாதார செலவுகளாக பயன்படுத்தப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக அடையும். ஸோ உலகத்தில் பல நாடுகளில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் திட்டங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கோவிட் காலத்தில் ஸ்டிமுலஸ் செக்ஸ் வழங்கப்பட்டாங்க. பிரேசிலில் போல்சா ஃபெமிலியா திட்டம் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு பண உதவி வழங்கப்பட்டது. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் திட்டங்களில் முக்கிய நன்மைகள் ஊழல் குறையும், வேகமான பண பரிமாற்றம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மக்கள் விருப்பப்படி பணத்தை பயன்படுத்தும் சுதந்திரம் ஆகியவை இதுக்குள்ள வரும். ஆனால் சில குறைபாடுகள் இதில் இருக்குங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உண்மையான பயனாளிகளுக்கு பணம் கிடைக்காம போகலாம், அரசோட செலவு அதிகரிக்கலாம் அண்ட் ஆல்சோ பணவீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இந்தியாவில் ரேஷன் அமைப்பு டிஜிட்டல் பிடிஎஸ் முறைக்கு மாற்றி கொள்ளப்படுது. ஸோ ஆதார் லிங்கிங், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அண்ட் ஆல்சோ ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு போன்ற மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் வேலைக்கான மாநிலம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதுக்கான மாறும் தொழிலாளர்களும் எந்த மாநிலத்திலையும் ரேஷன் கார்டு ரேஷன் பொருட்கள் பெற முடியும். ஸோ எதிர்காலத்தில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் போன்ற திட்டங்கள் பற்றி பொருளாதார நிபுணர்கள் விவாதித்து வராங்க. ஆனால் இந்த மாதிரியான திட்டங்கள் மிகப்பெரிய அரசு செலவை தேவைப்படுத்தும்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் சுமார் 25 கோடி குடும்பங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 வழங்கினால் மொத்தம் செலவு 25 லட்சம் கோடி ஆகும். இது இந்தியாவினுடைய வருடாந்திர பட்ஜெட்டில் மிகப்பெரிய பகுதியை எடுத்துக்கொள்ளும். ஸோ பண உதவி திட்டங்கள் சமூகத்தில் கல்வி செலவு அதிகரிப்பு, சுகாதார மேம்பாடு போன்ற நல்ல விளைவுகளை உருவாக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அரசின் உதவியிலேயே சார்ந்து இருக்கும் மனநிலையும் உருவாகும். ஸோ அரசு திட்டங்கள் பற்றி தகவல் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மற்றும் ஃபேக்ட் செக் தளங்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சமூக வலைத்தளங்களில் வரும் தகவல்களை உடனே நம்பாமல் சரிபார்த்து செயல்பட வேண்டும். அரசோட நலத்திட்டங்கள் சரியாக செயல்பட்டால் சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ரெண்டுமே நிச்சயமாக சாத்தியமாகுங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு போன்ற சமூக பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட வாழ்க்கையை நிலைநிறுத்தும் மிக முக்கியமான தூணாக இருந்து வருது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு நேரடியாக பணம் வழங்கப்படும் போது அது அந்த குடும்பத்தின் உடனடி தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரத்தில் பணம் அதிகமாக ஓட்டம் ஆவதை அதிகரித்து சிறிய அளவிலான வளர்ச்சியையும் உருவாக்கும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.